பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது தமிழ் மாநில காங்கிரஸ். கூட்டணியில் தமாகவின் இலக்கை அடைய முடியவில்லை என ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. 21, 24, 26 வரை தொடர்ந்து நடந்த தேர்தல்களிலே கூட்டணிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்றது. அதே நேரத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இலக்கை எங்களால் அடைய முடியவில்லை. தமாக தனது தனித்தன்மையை இழக்க விரும்பவில்லை. தவேக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றது சந்தர்ப்பவாத அரசியல். உள்ளாட்சி தேர்தலில் தமாக தனித்து செயல்பட வேண்டும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட முன்னாள் காவலர்கள் 5 பேருக்கு சிறையில் முதல் வகுப்பு வழங்க நீதிமன்றம் மறுப்பு. குற்றத்தின் கொடூரத்தன்மையை கருத்தில் கொண்டு சிறையில் எந்த சலுகையும் வழங்கப்படாது என மனுவை தள்ளுபடி செய்தார் நீதிபதி. தமிழ்நாட்டில் ஜூன் 20 வரை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி பத்திரமாக மீட்பு. பாறைக்கு நடுவே உயிருக்கு போராடிய மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த தீயணைப்பு வீரர்கள். ரசிகர்கள் நினைத்தது விரைவில் நடக்கும், விரைவில் முடிவை அறிவிப்பேன். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தன்னை அரசியலுக்கு அழைப்பதாகவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா ராகவா லாரன்ஸ்? தவேகவின் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளதால் அவகாசம் தர வேண்டும் என கருத்து. மதத்தை வைத்து அரசியல் செய்வதை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சட்டப்பூர்வமாக தீர்வு காணப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. அதிமுக பொதுக்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமி பயப்படுவது ஏன்? அதிமுகவின் தோல்விக்கு பொறுப்பேற்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பதாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. எல்லோரையும் அழைங்க, வருகிறோம், கலந்து பேசுங்க, நடவடிக்கை எடுங்க, திருத்துங்க, சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை கலந்து பேசி முடிவெடுங்க. கூட்டத்தை கூட்டுங்க, ஏன் தயங்குறீங்க? அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சு என சி.வி. சண்முகம் கடும் விமர்சனம். மகனை அரசியலுக்கு கொண்டுவர இபிஎஸ் நாடகம் நடத்துகிறார் எனவும் குற்றச்சாட்டு. தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறிதான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதி ஜெயிச்சிருக்கார். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து தவேகவில் இணைய நிர்வாகிகள் ஆர்வம். மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து 20,000 பேர் தவேகவில் இணையும் பிரம்மாண்ட விழா. ஆள் பிடிக்கும் அளவிற்கு தவேக இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் பலமாக உள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் செங்கோட்டையன் கோவையில் பேட்டி. எங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். ஆணவ படுகொலைகளை தடுக்க தவேக அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும். கே.என். பாஷா ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று சட்டம் இயற்ற வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். அதிமுகவிலிருந்து நடிகை கௌதமி திடீர் விலகல். கொள்கை பரப்பு துணை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. சமூக சேவை செய்ய ஏதுவாக கனத்த இதயத்துடன் அதிமுகவில் இருந்து விலகுவதாக விளக்கம். பள்ளிகளில் மாணவர்கள் சாதி கயிறு அணிவதை அனுமதிக்க முடியாது. அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். ஒரு சில இடங்கள்ல சென்சிட்டிவா பசங்களுக்குள்ளார சாதிய வன்முறை மோதல்களை தூண்டி விடுறாங்க. இப்ப
இப்ப வந்து இந்த பேண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், அதுல வந்து இன்ன சமூகத்துக்கு இன்ன கலரு அப்பெல்லாம் போட்டு வெளியில இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க. அப்ப அதையெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னேன் தவிர மற்றபடி என்ன பிராக்டிஸ் வந்ததோ அதே தான். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் முடிகிறது. நள்ளிரவு முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்வதால் மீன்கள் விலை குறைய வாய்ப்பு. டீசல் தட்டுப்பாடு எதிரொலியாக 200 லிட்டர் டீசல் மட்டுமே வழங்கப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் சிக்கல். மீன்பிடி தடை காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு புறப்படும் நிலையில் டீசல் அளவை குறைத்துள்ளதாக மீனவர்கள் ஆதங்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் துப்பாக்கி முனையில் 20 சவர நகைகள் கொள்ளை. கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து 9.5 சவர நகைகளை மீட்டது போலீஸ். கென்யா நாட்டிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக துபாய் வழியாக சென்னைக்கு விமானத்தில் கொண்டு வரப்பட்ட பச்சிளம் குழந்தை உயிரிழப்பு. விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருந்த போது குழந்தை உயிரிழந்த சோகம். மின்கம்பம் ஏறும் தேர்வில் ஷூ அணிந்து கொள்ளலாம் என அனுமதித்தது தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவு. வெறும் காலில் மின்கம்பம் ஏற வேண்டும் என்ற விதியில் திருத்தம். அவிநாசி அருகே கிணற்றில் விழுவதற்காக சென்ற தந்தையை காப்பாற்ற சென்ற மகள் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழப்பு. குடும்ப தகராறில் தந்தை தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழ விளைச்சல் அதிகரித்துள்ளதால் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. விலை போகாததால் மாம்பழங்களை சாலை ஓரத்தில் கொட்டும் விவசாயிகள். இந்திய மாலுமிகள் 3 பேரை அமெரிக்கா கொன்றது குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? நமது நாட்டு நலனை சமரசம் செய்து கொள்ள ட்ரம்பை சந்திக்கிறாரா மோடி என ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. இந்தியாவில் செல்போன் விற்பனை 35 விழுக்காடு சரிந்தது. பொருளாதார அழுத்தம், சலுகைகள் குறைக்கப்பட்டதால் விற்பனை குறைந்துள்ளதாக கணிப்பு. பிரான்சின் நைஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் மாநாட்டை இந்த நாட்டின் அதிபர் மேக்ரான், பிரதமர் மோடி தொடங்கி வைத்தனர். இரு நாடுகளின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை. ஈரான் அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய கத்தார் தூதுக்குழு ஈரான் விரைந்தது. நிபந்தனைகளில் ஈரான் உறுதியாக இருப்பதால் முரண்பாடு நீடிப்பதாக தகவல். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் எதிரொலி. ஈரான் வெளியுறவு அமைச்சக அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாட்டு மக்கள் போராட்டம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நெதர்லாந்து, ஜப்பான் அணிகள் இன்று பல பரீட்சை. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. வங்கதேச அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி முகம். ஆஸ்திரேலிய அணி ஆறுதல் வெற்றி பெறும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.